மங்கலான வெளிச்சம் கொண்ட வழக்கறிஞர் அலுவலகத்தில் ஒரு இளைஞன் அமர்ந்திருப்பதை பார்க்கிறோம். சில நேரங்களில் விசித்திரமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் மிகவும் விசித்திரமான விஷயங்களை விட்டுச் செல்கிறார்கள். ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்தில் பதட்டத்துடன் அமர்ந்திருக்கும் ஒரு இளைஞன் அட்ரியன். வழக்கறிஞர் ஒரு அழகான பழங்கால கடிகாரம் கொண்ட ஒரு பெட்டியை அவரிடம் கொடுக்கிறார். அதன் முகம் சிக்கலான வடிவமைப்புகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது, மேலும் கைகள் பின்னோக்கிச் சுழல்கின்றன. இந்த கடிகாரத்தை தனக்கு கொடுக்க வேண்டும் என்று அவரது மறைந்த மாமா வற்புறுத்தியதாக வழக்கறிஞர் அட்ரியனிடம் கூறுகிறார். ஆனால் அட்ரியனுக்கு தனது மாமாவை நன்றாக தெரியாது, பரிசையும் அவர் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர் விரைவில் அதைச் செய்வார். அட்ரியன் தனது மேண்டல் பீஸில் கடிகாரத்தை வைக்கிறார். அது பின்னோக்கிச் செல்வதை அவர் கவனிக்கிறார், ஆனால் அதை ஒரு விசித்திரம் என்று நிராகரிக்கிறார். அந்த நாளின் பிற்பகுதியில் அவர் ஒரு முக்கியமான அறிக்கைக்காக காபியை ஊற்றுகிறார். விரக்தியடைந்த அவர் உள்ளுணர்வாக கடிகாரத்தை தட்டுகிறார். நேரம் சில நிமிடங்கள் பின்னோக்கிச் செல்கிறது. ஆனால் இந்த முறை காபி ஊற்றப்படவில்லை. அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்த அட்ரியன் தன்னைத்தானே கேட்டுக் கொள்கிறான், அது உண்மையிலேயே நடந்ததாகும். அட்ரியன் இப்போதுதான் கடிகாரத்தின் சக்தியை கண்டுபிடித்தான். தவறுகளை சரிசெய்யும் சக்தி. ஆனால் அதிகாரம் ஒரு விலையுடன் வருகிறது என்பதை அட்ரியன் உணரவில்லை. அட்ரியன் கடிகாரத்தை பரிசோதிக்கத் தொடங்குகிறார். தான் செய்த தவறுகளையும் தான் சந்தித்த மோசமான சூழ்நிலைகளையும் சரிசெய்ய அதை மீண்டும் சுழற்றுகிறார். கார் விபத்தை தவிர்க்கவும், சங்கடமான உரையாடல்களை சரிசெய்யவும், ஒரு சிறிய லாட்டரி பரிசை வெல்லவும் அட்ரியன் நேரத்தை மீண்டும் சுழற்றுகிறார். அவர் வெல்ல முடியாதவராக உணர்கிறார். கடிகாரம் ஒரு அதிசயம் என்று அட்ரியன் தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறார். ஆனால் அற்புதங்கள் பெரும்பாலும் மனநிறைவுக்கு வழிவகுக்கும், மனநிறைவு குழப்பத்திற்கு வழிவகுக்கும் என்பதை அட்ரியன் இன்னும் உணரவில்லை. ஒரு நண்பருடனான வாக்குவாதத்தை சரிசெய்ய அட்ரியன் நேரத்தை பின்னோக்கிச் செல்கிறார். ஆனால் அந்த நண்பர் அந்நியர்கள் போல வித்தியாசமாக நடந்து கொள்ளத் தொடங்குகிறார். ஏட்டியனின் நண்பர் தொலைந்து போய் குழப்பமடைந்து காணப்படுகிறார். ஏட்டியனின் நண்பர் தனக்கு அட்ரியனை தெரியாது என்று உணர்கிறேன் என்று அவரிடம் கூறுகிறார். தனது நண்பர்களின் கூற்றில் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்த அட்ரியன், அவர்கள் பல வருடங்களாக நல்ல நண்பர்களாக இருப்பதாக அவரிடம் கூறுகிறார். பிறகு அந்த நண்பர் தனக்கு அட்ரியனை தெரியாது என்று எப்படிச் சொல்ல முடியும்? கடிகாரம் அட்ரியனுக்கு அது செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் பணம் செலுத்தத் தொடங்கியது. ஒவ்வொரு ரியவேண்டும் நிகழ்வுகளை மட்டுமல்ல, அட்ரியனின் வாழ்க்கையின் துண்டுகளையும் பறித்தது. அட்ரியனின் செயல்கள் வெற்று எதிரிகளாக மாறி அவரது உறவுகள் சிதையத் தொடங்கின. ஏட்டியன் ஒரு கண்ணாடியை பார்த்து நுட்பமான மாற்றங்களை கவனிக்கிறான். ஏட்டியனுக்கு பிடித்த ஜாக்கெட் அவனுக்குச் சொந்தமானது போல் தெரியவில்லை. அவனுடைய பிரதிபலிப்பு அருவருப்பாக இருக்கிறது. ஒரு டேட்டிங்கில் சந்தித்த சங்கடத்திலிருந்து தப்பிக்க அட்ரியன் பின்னோக்கிச் செல்கிறான். ஆனால் இப்போது அந்த பெண் அவனை அடையாளம் காணவில்லை. அவள் ஒரு அந்நியனுடன் இருப்பது போல் உணர்கிறாள்.
அவள் அவனை பார்த்து, அவன் யார்? அவர்கள் இதற்கு முன்பு சந்தித்திருக்கிறீர்களா என்று கேட்கிறாள். கடிகாரம் தவறுகளை மட்டும் நீக்கவில்லை என்பதை அட்ரியன் இப்போது உணர்ந்தான். அது வாழ்க்கையின் சில பகுதிகளை அழித்துவிட்டது. அவர் அண்டு சக்தியை பயன்படுத்தினார். ஏட்டியன் விரக்தியடைந்து தனது வாழ்க்கையை சரிசெய்ய கடிகாரத்தை திரும்பத் திரும்ப தட்டுகிறான். பின்னோக்கிச் சுழல்கள் ஒழுங்கற்றதாகின்றன. ஒவ்வொரு பின்னோக்கிச் சுழலும் அவனது நினைவிலிருந்து ஒன்றை எடுத்து அவனது அடையாளத்தை மேலும் மேலும் பறிக்கின்றன. அவனது நினைவுகள் மங்கலாகத் தொடங்குகின்றன. அட்ரியனின் உலகம் முழுவதும் அதிர்ந்தது. ஒவ்வொரு டிக்டிக்குடன் அவன் யார் என்பதையும் அவன் யாரென்றும் இல்லாமல் போய்விட்டான். ஒன்றுமில்லாதவனாகவும் ஆகிவிட்டான். ஒரு நாள் காலையில் ஏட்டியன் விழித்தெழுந்து தனது சுற்றுப்புறத்தை அடையாளம் காணவில்லை. ஏட்டியன் கண்ணாடியில் தனது பிரதிபலிப்பு வெறுமையாக இருப்பதைக் காண்கிறான். அது அம்சங்கள் இல்லாத முகம் போன்றது. திடீரென்று கடிகாரம் கடைசியாக ஒரு முறை டிக் செய்து நின்று விடுகிறது. நினைவாற்றல் மங்கலாகிவிட்ட ஏட்டியன் தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறான். நான் யார்? நான் அட்ரியன் ஒரு இருண்ட வெற்று இடத்தில் தன்னை காண்கிறான். ஒரு குரலை கேட்கத் தொடங்குகிறான். அந்த குரல் அவரது மறைந்த மாமாவின் குரலை ஒத்திருக்கிறது. அந்த குரல் சத்தமாக வளர்ந்து அட்ரியனிடம், காலம் தலையிடுவதை மன்னிக்காது. குரல் அட்ரியனிடம், தவறுகளை அழிப்பது உங்களை நீங்களே அழித்துக் கொள்வது என்று கூறுகிறது. நீங்கள் கட்டுப்பாட்டை விரும்பினீர்கள், ஆனால் கட்டுப்பாடு இலவசம் அல்ல என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது. அட்ரியன் விழித்துக் கொள்கிறான். கடிகாரம் போய்விட்டது. அவனுடைய பிரதிபலிப்பு இயல்பானது, ஆனால் அவனுடைய நினைவுகள் வேறுபட்டவை. துண்டு துண்டாக இருந்தாலும் ஆற்றல் நிறைந்தவை. அவன் தன் மேசையில் ஒரு குறிப்பைக் காண்கிறான். அதில், வருந்தாமல் வாழுங்கள் அட்ரியன். அதுதான் முன்னோக்கிச் செல்லும் ஒரே வழி. தவறுகள் வாழ்க்கையின் ஒரு பகுதி. அவற்றை அழிப்பது வளர்ச்சியை அழிப்பது என்று அட்ரியன் பாடம் கற்றுக்கொண்டான். எதிர்காலம் கடந்த காலம், குறைபாடுகள் மற்றும் அனைத்தையும் அடிப்படையாக கொண்டது. அட்ரியன் இனி தவறுகளுக்கு அஞ்சவில்லை. அவை அவனை யார் என்று அறிந்ததால் அவற்றை தழுவிக்கொண்டான். இந்த முறை அவன் முழுமையாக வாழ்ந்தான், ஒரு கணம் கூட பின்னோக்கிச் செல்லாமல்.